11, 12, 13, 14 இருந்தா அது மட்டும் தானா? புக் பேக் ஃபர்ஸ்ட் ஸ்டார் சொல்ல எல்லா பாடமா அது இல்லையா? இப்போ மிட்டம் பொறுத்து அந்த 3 பாடம் 4 பாடமும் புக் பேக் 1 வேர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டார் சொல்ல இல்லையா? அதுவும் ஃபஸ்ட்டு வந்துருக்கலாம். மற்ற கிளாஸில் நம்மளை ஒன்று சொல்ல மறந்துட்டோம். சரி அப்போ சரிடா. கடைசியாக இருக்கிற திவாகர். தரவு என்பது கணிப்பொறியில் சேமிக்கப்பட்ட டேஷ் உண்மைகளின் கூறு ஆகும். 11th படிச்சிருக்கோம். தரவுனா என்ன, தகவல்னா என்னங்கிறது 11th படிச்சிருக்கோம். தெரியல, யாருக்கு தெரிஞ்சு போறா? ஃபுல்லாக இந்த சரி, அடுத்தால செயல்படுத்தப்படாத சரியானதுரா. சரி, அடுத்த கொஸ்டின் பாரா. அடுத்த ஆள் கொஸ்டின்ரா. டேஸ் என்பது தரவுகளை எளிமையாக அணுக, நிர்வகிக்க, புதுப்பிக்கக்கூடிய தொடர்புடைய தரவுகளின் களஞ்சியமாகும். யார் தெரியலையா? புவனேஷா. அடுத்தாள் தரவுதளம் சரியானதுரா. அடுத்தாள் டிபிஎம்எஸ் விரிவாக்கணுடா. டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சரியானதுரா. அடுத்தாள் டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு 2 சொல்கிறா. டேட்டாபேஸ். அடுத்தாள் தெரியல, யாருக்கு தெரிந்து போடுறா? யார் இதில் தீபக். டிபேஸ் சரியான்றா. அடுத்தாள் யார்? திவாகரா. சரி, இவன் தமிழரசா அங்கே அட்டென்ஷனில் இரு. நீங்கள் பேர் ஜாலியாக உட்காந்துங்கிற. நேற்றுலாம் நின்றுட்டு இருந்தேன், எவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஆன்சர் பண்ணலாம்ல. இப்போ நீ ஆன்சர் பண்ணி எங்களை திக்கு முக்காட வச்சுன்னா என்னடா தமிழரசை போய் நிற்க வச்சு பண்ணி நாங்களாம் ஃபீல் பண்ணணும். அதுதான் ரிவெஞ்சு. ஆக்சுவலாக படிப்பில் காட்டுறது தான் ரிவெஞ்சு. சரியா? மார்க் எடுத்து காட்டுறது, மற்றதில் நான் எங்கிட்ட இருக்கிற குவாலிட்டி பாருங்கள் அப்படின்னு தான் எல்லாருமே. சரி, அதுதான் காட்டணுமே எப்பயுமே. சரி, ஆர்டிபிஎம்எஸ் விரிவாக்கம் சொல்கிறான். ஆர்டிபிஎம்எஸ் தெரியல. அடுத்தாள் திரும்ப சொல்ல. முதல் வார்த்தைனது ரிலேஷனா? ரிலேட்டிவா? சரி, ஓகே தான். ஃபஸ்ட்டு ரிலேஷனல் இல்லை, ரிலேஷனல். சரி, கொடுறா, அவங்க தான் கொடுறா. சரி, அடுத்தாள்ரா. ஆர்டிபிஎம்எஸ்க்கு எடுத்துக்காட்டு 2 சொல்கிறா. அது வரல. அவன் சொன்ன மாதிரி ஃபாக்ஸ் ப்ரோ டிபிஎஸ் மாதிரி அந்த மாதிரி வரும். தெரில யார்? நீங்கள் தான் ஃபஸ்ட் ஆள். அடுத்தாள் சரி, ஆரக்கல். அது மைஎஸ்கியூஎல் சரியான்றா. அடுத்தாள் இன்னும் ஒன்றுக்குதுரா. எம்எஸ் ஆக்சஸ் சரியான்றா. அடுத்தாள் பெறா. ஒருநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பண்பியல்புகள் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்குதுரா. சரி, ஏதாச்சும் 2 சொல்கிறா. ஒருநிலை தரவுத்தள மேலாண்மை அமைப்பின் பண்பியல்புகள் 7 இருக்குது, ஏதாச்சும் 2 தெரில. அடுத்தாள் முருகனா. தெரில, யாருக்கு தெரிஞ்சு போகிறா? சொல்கிறா. வன்பொருள் இல்லைடா அதில் இல்லையா? இல்லைடா. சரியான்றா. இப்போ ஞாபகம் வந்துச்சா? இன்னொரு ஆள் கேட்டு பார்க்கணும். அடுத்து நீடா மணிகண்டன். இன்னும் 2 தெரியல. நீடா லோகநாதன் தெரியலையா? வேற கடை தெரியுதா? சரி, யாருக்குமே தெரில. சரிடா. அடுத்து நீடா கலெக்ஷன். டிபிஎம்எஸ் கூறுகள் எத்தனைடா இருக்கு? 5 கூறுகள் சரியானது. அடுத்தாள் இந்த 2 கூறுகள் ஏதாச்சும் 2 சொல்கிறா. மேடம் இல்லைடா. அடுத்தாள்
எடா சரியானது, போதும் நிறுத்து, சரியானது. அடுத்து இன்னும் 3ல் 2 சொல்லு. ஆண்டா அதெல்லாம் அது 2 பேர் தானே. முதல்ல ஒன்றுட்டாங்க இந்த அர்த்தால் தெரில, யாருக்கு தெரிஞ்சு போடுறா? யார் சொல்லாது? யார்? இவனா? யுவராஜ் சொல்கிறா. சரி சரியானது. சரி அடுத்தாள் அந்த வன்பொருள் எது இதெல்லாம் வரும்டா? வன்பொருள் எது இதெல்லாம் சொல்கிறோம்? ஹார்ட்வேர், ஏதாச்சும் ஹார்ட்வேருக்கு எது இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்கிறோம்ல. தெரில, அடுத்தாள். சரி பரவாயில்ல. ஆக்சுவலாக அது கணினி, வன்வெட்டு, தரவு, உள்ளீடு, வெளியீடுன்னு வருது. சரி போட்டுக்கோ. அடுத்தாலடா, டேஸ் என்பது ஒரு அட்டவணையில் உள்ள ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ள தரவுகளின் முழுமையான தொகுப்பு ஆகும். என்னடா தெரியல? அடுத்தால் இல்லைடா. டேஸ் என்பது ஒரு அட்டவணையில் உள்ள ஒன்றுடன் ஒன்று தொடர்புள்ள தரவுகளின் முழுமையான தொகுப்பு ஆகும். தெரில, 2 பேர் இந்த யாருக்கு தெரிஞ்சு போடுறா? சொல்கிறா. டேய் அதெல்லாம் கிடையா நீடா. டேய் ஒன்று பரலாம் இன்னும் வரலடா. நம்ம இருறா. அட்டவணை சரியான்றா. சரி அடுத்தாள் போடுறா. அடுத்தாள் இதுனா அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. தமிழில் அட்டவணையின் ஒவ்வொரு பகுதியும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. என்னடா கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ரைட்டா? லைன். டேய் சம்மந்தமே கிடையாது. அடுத்தாள் தெரில, யாருக்கு தெரிந்து போகிறா? மணிகண்டன் ஒன்று சொல்ல தானடா சொல்கிறா. என்னடா அதே அதண்டா போடுறா. அட்டவணையின் ஒவ்வொரு வரிசையும் டேஷன் அழைக்கப்படுகிறது. இல்லை சரி, வேறு கைத்துக்குறவங்க யார் போடுறா? சொல்லாத யார் நகரா? இப்போ கைச்சலன் சொல்லதானா? கலைச்செல்வன் ஜோதிவர்மன் சொல்லியா? சொல்கிறா. பதிவு சரியான்றா. அடுத்தாள் யார்? இந்த பதிவுக்கு இங்கிலீஷ் என்னடா? தெரில. அடுத்தாள் இப்படி இந்த பக்கம் போதா அப்படியே வந்தா நீ? சரி சொல்லு. பதிவு தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? இன்னும் 2 பேர் பாரு. ரெக்கார்ட் சரியான்றா. அடுத்தாள் போடுறா. அடுத்து நீயா? ஒவ்வொரு நெடுவரிசையும் டேஸ் என அழைக்கப்படுகிறது. வரிசை பார்த்து நெடுவரிசை என்னான்னு சொல்லுவோம் தமிழில். அடுத்தாள் இல்லை, யாருக்கு தெரிந்து போடுறா? இதில் யார் பேர் சொல்கிறா? இல்லை நீடா. புலம் சரியானது. அடுத்தாள் நீ. அதுக்கு என்னது புலத்துக்கு பார்த்தோம்னா இங்கிலீஷ்லடா ரோலாம் கிடையாது, வரிசைனா தான்டா ரோ. அடுத்தாள் பின்னாடி ஏன் பார்க்குறா? சொல்கிறா, யாருக்கு தெரிந்து போடுறா? 3 பேர் யார்? ஆட்ரிபியூட் சரியான்றா. சரி இன்னொரு ஆள் அடுத்தாள் யார்? அதுக்கு இன்னொரு பேர் இருக்குடா. இன்னும் 2-3 பேர் இருக்குது. அதில் அடுத்து அதே கொஷினை கேட்போம். ஆட்ரிபியூட் சொன்னால் இன்னும் 2 பேர் கூட சொல்லலாம். இங்கிலீஷில் தெரில நீடா. இங்கிலீஷில் இன்னொரு பேர் இருக்காது. தெரில, யாருக்கு தெரிந்து போடுறா? என்னடா? காலம் சரியான்றா. அதே போல் அந்த பதிவுக்கு தெரியுமா இருக்குன்னா, பதிவுக்கும் அதே போல் ரெக்கார்ட்னு சொன்னால் இன்னொரு இது சொல்லியிருப்பேன் நான். இருக்கியா? சரி கேட்கலாம். அடுத்து யாரா? நீடா. சரிடா, அதே தான்டா. அந்த பதிவு ரெக்கார்டுன்னு இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் நேம் இருக்குடா. இங்கிலீஷில் இன்னொரு பேர் சொல்லலாம். அந்த பேப்பரில் நிறைய சொல்லி நான் எழுதிக்கிட்டாங்க. நீடா ஸ்பெல்லிங் சொல்ல. டப்புள் சரியானு தான்டா.
அடுத்தாளுடா நீயா தரவுதள மாதிரி எத்தனை வகைப்படுண்டா? 5 சரியானதுடா. அடுத்தாள் திவாகர் நீ தான் தமிழில் சொல்ல. அந்த 5ல் 2 ஏதாச்சும் 2 தமிழில் சொல்கிறா. தெரியல. அடுத்ததுரா தெரியலையா? சரி யாருக்கு தெரிந்து பாரா? தினகரன் முருகன் பாரு 2 பேர்ல. முருகன் முழுசா சொல்லணும். தெரியலையா? அடுத்தடா தினகரனடா சொல்கிறேன். சரியானது. சரிடா. டேய் படிநிலை தரவுதள மாதிரி வலையமைப்பு தரவுதள மாதிரி சரியானது. அடுத்து யார்? நீ அது 2த்துக்கும் தான் சொல்லணும். சரி அது 2த்துக்கு இங்கிலீஷில் சொல்லு. படிநிலை தரவுதள மாதிரிக்கும் வலையமைப்பு தரவுதள மாதிரிக்கும் இங்கிலீஷில் சொல்லு. சரி. படிநிலை தரவுதள மாதிரி சரி தெரில. அடுத்துடா டா ஸ்பெல்லிங்காக சொல்லிவிடா நீ. புவனேஷ் ஸ்பெல்லிங் சொல்லியா? தெரியல நீடா. சரி உனக்கு ப்ரொனன்சியேஷன் வரனா ஸ்பெல்லிங் சொல்லு. HIER வரைக்கும் சரி. சரி நீ சொல்கிறான் போது. சரியானதுரா. ஹைரார்கிக்கல் மாடல் நெட்வொர்க் மாடல் சரியா? அடுத்து அரவிந்த் நீடா படிநிலை தரவுதள மாதிரியும் வலையமைப்பு தரவுதள மாதிரியும் சொல்லிட்டான். இன்னும் 3 இருக்கு. 2 சொல்லு. முழுசா சொல்லணும். சரியானது. அடுத்து அது 2 அடுத்தால் அது 2த்துக்கு இங்கிலீஷில். உறவுநிலை தரவுதள மாதிரிக்கு இங்கிலீஷில், ER தரவுதள மாதிரிக்கு இங்கிலீஷில். கரெக்டு. சரியானது. அடுத்தாள் நீடா ஒன்றே தாண்டா இருக்குது. தமிழில் சொல்லணும்டா. படிநிலை தரவுதள மாதிரி முடிச்சிட்டான், உருநிலை தரவுதள மாதிரி முடிச்சிட்டான், வலையமைப்பு தரவுதள மாதிரி முடிச்சிட்டான், ER தரவுதள மாதிரி முடிச்சிட்டான். ஒன்றே தான் இருக்குது. தமிழில் சொல்லு. தெரில நீடா தமிழர்ஷா. தெரில யாருக்கு தெரிஞ்சு போகிறா? பொருள்நோக்கு தரவுதள மாதிரி சரியானது. அடுத்தாள் நீ தானா? இங்கிலீஷில் சொல்லு. ஆப்ஜெக்ட் மாடல் சரியானது. சரி அடுத்தாள் IBM விரிவாக்கம்டா. IBM விரிவாக்கம் தெரில. அடுத்தாள் தெரில யாருக்கு தெரிந்து போடுறா? யாரா? முருகனா? அடுத்து நீடா இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். சூப்பரா. சரிடா. அடுத்து பாரு இந்த படிநிலை தரவுதள மாதிரி அதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குண்டா. எந்த மாதிரியானது அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி கேட்குறது உங்கள்கிட்ட? உறவு நிலை. இந்த படிநிலை தரவுதள மாதிரி எப்படி உறவு நிலை வச்சுருக்கோம்? ஒரு டேட்டா பேஸுக்கு இன்னொரு டேட்டா பேஸுக்கும் அப்படிங்கிறது யார்? டேபிள். இந்த படிநிலை தரவுதள மாதிரி எப்படி பார்த்தோம்னா உறவு நிலை வச்சுருக்கோம். தமிழ் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. ஏதாச்சும் ஒன்று சொல்லு. தெரில. அடுத்து யாரா? நரேந்தர். தெரில யாருக்கு தெரிந்து போகிறா? அப்புறம் பின்னாடி பேர் புவனேஷ் பேர் 1 to many சரியானுறா. அடுத்தாள் இந்த 1 to manyக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறா. 1 to many இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க. 1 to manyனா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எக்ஸாம் டெஸ்ட் எழுதுன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் எழுதுன்னு நினைக்கிறேன்ல. இப்போ அந்த 1 to manyக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் இருக்குண்டா. அப்படி இப்போ இதில் இருக்கிறது சொல்லுன்னு பார்த்தேன்னா சரி அவன் சொல்கிறான். நான் பார்க்கலாம். தெரில யாருடா தெரியுது? யாருக்கும் தெரியலையா? சரி அவனுக்கே தான் கொடு. ஒரு பெற்றோருக்கு பல குழந்தைன்னு இருக்குல்ல அது. சரி ஒரு பையன் பல சப்ஜெக்ட்னு சொல்லிட்டான். சரி அடுத்தாள் பாரு நீடா லோகநாதன். இந்த உறவுநிலை தரவுதள மாதிரி பார்த்தோம். ரிலேஷன்ஷிப் டேட்டா மாடல் அது யார் உருவாக்குன்ற அவர் பேர்ரா? அது புக் பேக்கில் கூட வருதுன்னு நினைக்கிறேன்.
தெரில நீடா எட்கர் இல்லைடா அடுத்த ஆள்னா 2 பேர் முடிஞ்சதா யார் பாரு அங்கே பாரு திவாகர் பாரு சொல்கிறா இஎஃப் கார்டு சரிடா கரெக்டு தான் கார்டு சொல்லு இஎஃப் கார்டு ஒரு டி வந்து சைலண்ட் அடுத்து நீடாடே அந்த இஎஃப் கார்டு எந்த வருஷத்துல அது உருவாக்குனாரு இயர் சொல்கிறா தெரில இருடா அங்கே தானடா ஓ இங்கேயா ஓ சரிடா சொல்கிறா 1970 சரியான்றா சரிடா அடுத்தாடா இங்கடா தினகரன் வலையமைப்பு மாதிரி இருக்குல்ல அது அந்த மாதிரி என்ன மாதிரியான உருவம்டா அது வலையமைப்பு ஒரு தரவுதள மாதிரி எந்த மாதிரியான உறவுநிலை இருக்கும் ஒரு டேபிளுக்கு இன்னொரு டேபிளுக்கும் தெரில லாஸ்டடா யாக்கிட்ட தெரித சொல்கிறா மினி டு மினி சரியானது அடுத்தால அங்கே நீடா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா மினி டு மினிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறா தெரில யார் ஒரு ஆளா 2 பேரா புவனேஷ் தெரில யாருக்கு தெரிந்து போடுறா மினி டு மினிக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாரு சொல்கிறா 5 மாணவர்கள் இருக்காங்கன்னா அவங்க எந்த புக் வேணாலும் படிக்கணும் சரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்கணும் 5 மாணவர்கள் இருக்காங்க 5 சப்ஜெக்ட் சரிடா ஒரு மாணவன் 5 சப்ஜெக்ட்னா 1 to many 5 மாணவர்கள் 5 சப்ஜெக்ட் மினி டு மினி ஓகே தான்டா அடுத்தாள் பரத் ஈஆர் தரவுதள மாதிரி இருக்குல்லடா அது யாரை உருவாக்குனது சென் சரியானது அடுத்தாள் என்னடா வருஷம் தெரில அடுத்தாள்ரா 76 சரியானதுரா சரிடா இப்போ நம்ம வந்து இஆர் மாடல் இந்த இமேஜ்லாம் பார்த்துறோம் அதில் செவ்வக பெட்டி இருந்தால் அது எதெல்லாம் சொல்லுவோம் செவ்வக பெட்டியாக இருந்துச்சுன்னா அதுக்கு நேம் என்ன சொல்லுவோம் நம்ம டைமண்ட் சிம்பிள் செவ்வக பெட்டி இதெல்லாம் பார்த்துருந்தோம் சரி அதில் செவ்வக பெட்டியாக இருந்தால் அதுக்கு என்ன யார் சொல்ல வேண்டியதா செவ்வக பெட்டி போட்டு இந்த இயர் டைக்ராம் இங்கே போட்டுக்கோங்க எதுவும் இல்லையா இது இருக்க இது அம்புக்குரியா அம்புக்குறினா நீடா தமிழர்ஸா தெரியல யாக்கிட்ட தெரியுத அதிலே போட்டிருக்குமாடா தெரியல கிட்ட போய் படிச்சாதான் தெரியுமா லைட் போட்டு தான் பார்த்து சொல்லுவாங்க சரி சரி யாருக்குன்னு தெரியல விட்டுரு டேபிள்னு சொல்லலாம் இல்லை என்டிட்டின்னு சொல்லலாம் சரிடா அடுத்துடா யார் சரவணண்ணா பொருள்நோக்கு தரவுதள மாதிரியில் எந்த மாதிரியான தரவுகளை நம்ம சேமிக்கலான்னு ஒரு கொடுத்துருக்காங்கடா 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க ஏதாவது 1 2 கூட சொல்லு எந்த மாதிரியான தரவுகள்லாம் சேமிக்கலாங்கிறது ஃபஸ்ட் லைனே வந்துடும் சயின்டிஃபிக்கு அது சொல்ல வரியா சரி வேறு அடுத்தாள்ரா தெரில யாக்கிட்ட தெரியுத சொல்கிறா இனக்குழு சரி போதும் சரிடா அடுத்தால யார் போகிறா ரகுராமன் ஜிஐஎஸ் விரிவாக்கம் சொல்கிறா ஜிஐஎஸ்ன்னு விரிவாக்கம் தெரில அடுத்தால தெரில வேற யாருக்கு தெரிந்து போகிறா யாரா புவனேஷ் நடிக்கிறான் போகிறா இல்லைடா சார் சொல்லுங்கள் சார் சரிங்க சார் யார் 2 பேரில் யாரா ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சரியானதுரா இல்லைங்க சார் உட்கார வைக்கிறதுனா உட்கார வைங்க சார் சரிங்க சார் சரி உட்கார வைங்க சார் ஃபுல்லாக உட்கார வைக்கிறதோட உட்கார வைங்க சார் ஒன்றும்
சரிங்க சார். அடுத்த ஆள் பாரு, டிபிஏ விரிவாக்கண்டா. அடுத்து யார்? இந்த டிபிஏ. அடுத்த ஆள். ம். அடுத்த ஆள். 2 பேர் முடிஞ்சுதா? யார் போடுறா? இங்கே பாரு. ஆஹா இல்லைடா. அடுத்து திரும்ப சொல்லு. அட்மினிஸ்டரா? சரி. அடுத்த ஆள் யார் போகிறா? யார் சொல்கிறா? சொல்லு. சரி நீ சொல்லிவிடா. ஸ்பெல்லிங்க தெரில. அட்மினிஸ்ட்ரேட்டர். சரியா? அட்மினிஸ்ட்ரேட்டர். டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். சரியாந்துடும். சரிடா. அடுத்த இப்போ டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் இடையான வேறுபாடுலேருந்து கேட்கலாம்டா. சரி. அதில் வந்து 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குடா. சரியா? அந்த 9ல் ஏதாச்சும் 2. யார்? ஏதாச்சும் 2டா. டிபிஎம்எஸ்க்கும் ஆர்டிபிஎம்எஸ்க்கும் இடையில் வேறுபாடு. அதாச்சும் என்னென்னா, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎம்எஸ் ஆர்டிபிஎம்எஸ் விளக்கம் கொடுத்துருக்கோம். அது கூட வேணாம், அந்த டைட்டில் மட்டும் சொன்னால் போதும். புரிதா இல்லையா? அது மட்டும் சொன்னால் போதும். அது டீட்டெயிலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். தெரில நீடா. வேயாக்கிட்ட தெரியுதா? சொல்கிறா. என்னடா? மிகைமை தரவு. சரி. சரியானது. ஓகே. வேறடா? அடுத்தால. ஏய் திரும்ப நீ தான்டா. இன்னும் 2 ரூபா. எடுத்துக்காட்டி ஒன்று சொல்கிறியா? சரியா? எடுத்துக்காட்டெலாம் விட்டுறா டேய். அதை விட்டு வேறு டைட்டில் சொல்கிறா. தெரியலையா? சரி. வேகனா தெரியுமாடா? தெரில. சரி. தினகரன். தரவுதள இயல்பாக்கம் முதல்ல யார் உருவாக்கணும் அப்படின்னு ஒரு பேர் இருக்குடா. அப்போ எழுதியிருந்தானே நினைக்கிறேன். எல்லாருமே வந்து டெஸ்ட்டில் எழுதியிருந்தேன். லாஸ்டா 2 பேருக்கு தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா? அதான் யாரோ ஒருத்தர் முதல்ல ஒரு பேர் சொல்லி ஆரம்பிச்சுப்பார். திரும்ப சொல்லு. கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறா. எட்டர் கிடையாது. இப்போ கண்டுபிடிச்சிட்டானுங்களா? யார் பாடுறா? ரகுராம் பாரு. எட்கர் ஃப்ராங்க்ஃபோர்ட்டா? அது ஓகே. கார்டு கூட ஓகே. திரும்ப சொல்லு. எட்கர் ஃப்ராங்கா? சரி. இல்லை. அடுத்து யார் பாரு? அதில் யாரா கை தூக்குறான்? எட்கர் எஃப் கார்ட். சரிடா. ஆமாம். இப்போ வந்து எட்கர் கார்டு வந்து பார்த்தோம்னா சில ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துடுறா. அந்த ரூல்ஸுக்கு பேர்னா இவர் தான் ரூல்ஸ் கொண்டு வந்துருக்காரு. இது வந்து பார்த்தோம்னா அந்த ரூல்ஸுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. என்ன பேர் பாரு? தெரில. அடுத்தாள் தெரில. யாருக்கு தெரிஞ்சு போகிறா? யாருக்கும் தெரியலையா? அதே பேர் தான். அவர் பேர் தான். இஎஃப் கார்டு ரூல். சரிடா. அடுத்து பாரா. யாரா? பரத்தா. இதே உறவுநிலையின் வகைகள் எத்தனை வகைப்படும் பாரா? எத்தனை வகை உறவுநிலையின் வகை? 4. சரியானது. அந்த 4 தமிழில் சொல்கிறா. இல்லை 2 சொல்கிறா. இரு 2 மட்டும் சொல்லு தமிழில். தெரியலையா? நீடா அங்கே எங்கேயும் பார்க்குறானு. எங்கே இருக்குது? அதை நிறுத்து. ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் உறவுநிலைன்னு சொல்லணும். சரி பரவாயில்ல. ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் பல சொல்லிக்கிறான்டா அவன். அடுத்து நீடா. அடுத்து 2 தமிழில். தெரில. நீடா தமிழர்ஸா? அப்படியே மாற்றி கீத்தி போடுதுன்னா ஒன்று அப்படியும் போட மாட்டேன் நீ. சரி விட்டுறப்போ. யார் தேர்த்து போடுறா? சொல்கிறா. அதான் சொல்லிட்டானே. இது தமிழில் தான்டா சொல்கிறா.
திரும்ப சொல்லு. பலவுடன் பல சரி பலவுடன் சரி அடுத்தாள் படுறா. பலவுடன் ஒன்று தரகரமாக்கி பலவுடன் பல பலவற்றுடன் ஒன்று. சரி இவனுக்கு தான் கொடு. சரி திரும்ப படுறா. அடுத்தாள் யார்? சரவணன். டேய் ஒன்றுடன் ஒன்று உறவுநிலைக்கு இங்கிலீஷில் என்ன? ஒன்றுடன் பல உறவுநிலைக்கு இங்கிலீஷில் என்னடா? one to many relation, many to one relation. டேய் ஒன்று சரி யாருக்கு நீ அடுத்து? டேய் ஒன்றுடன் ஒன்று உறவுநிலைக்கு இங்கிலீஷில் என்ன? ஒன்றுடன் பல இருறாரு அவன். இல்லை ரெண்டு பேருக்குமே தானே. சாரி நீ தான் சொல்லியிருக்கணுமே அதை. ஆமாம் தெரில. யாருக்கு தெரிந்து படுறா? ஆ முருகன். One to one. ஃபுல்லாக சொல்லு இங்கிலீஷில் எல்லாத்தையும். அதுலேயும் பல பல ஒன்று ஒன்றுனா அதெல்லாம் கோர்வையாக சொல்லுங்கடா டேய். தெரில அடுத்து சொல்கிறா. one to one relationship, ஆ one to many relationship. சரியான்றா. அடுத்தாள் யார் பாரு? ரகுராம். டேய் பலவற்றுடன் ஒன்று உறவுநிலைக்கும் பலவற்றுடன் பல உறவுநிலைக்கும் இங்கிலீஷில் Many to many relationship, ஆ many to one relationship. சரிடா. நீடா சரிடா. ஒரு பொருள் வேறு ஒரு பொருளுடன் மற்றும் தொடர்பு கொண்டிருக்கும் இந்த உறவுநிலைக்கு பேர் என்ன? One to ஒன் டு one. ஒன் டு ஒன். சரியான்றா. அடுத்தாள் இந்த உறவுநிலையில் ஒரு பொருள் வேறு பல பொருளுடன் தொடர்பு கொண்டிருக்கும். அதனடா உறவுநிலை? ஆ என்ன கேட்குதா போடுறாப்பா? அவன்கிட்ட மைக்கு கொடுத்தா சத்தமாக பேசுகிறா. One to ஒன் டு மினி அவ்வளோ பொறுமையாக சொல்கிறா. என்ன சொல்கிறா? ஒன் டு மினி தானடா சொன்னா? சரி ஒன் டு மினி சரியான்னு தான். ஏன் படிக்காம வந்ததுனால பாவம் கோபமாகறானா? ஐயோ படிக்காம வந்துட்டு மினி எவ்வளோ சைலண்ட்டாக சொல்கிறான் மர்றா. இல்லை நரேந்திரா என்னடா? சரி அடுத்தாள் இந்த உறவுநிலையில் பல பொருட்கள் வேறு ஒரே ஒரு பொருளுடன் மட்டும் தொடர்பு கொண்டிருக்கும். அடா Many to one. மெனி டு ஒன். எல்லாம் இங்கிலீஷ் தான் பொழுது அடிச்சு சமுத்திரம். தமிழையும் வராது பொழுது தேவனுக்கும் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறான் பொழுது. அடுத்தாள் மணிகண்டன். இந்த உறவுநிலையில் ஒரு அட்டவணையில் உள்ள பல பதிவுகள் மற்றொரு அட்டவணையில் உள்ள பல பதிவுகளுடன் தொடர்பு கொண்டிருக்கும். Many to many. மெனி டு மெனி சரியான்றா. சரி அடுத்தாள்ரா நீடா. உறவுநிலை இயற்கணிதம் முதலில் டேஸ் என்பவரால் ஐபிஎம்மில் உருவாக்கப்பட்டது. அடுத்தாள்ரா தெரில யாருக்கு தட்டு போகிறான்? திரும்படா அவனுக்கு. உறவுநிலை இயற்கணிதம் முதலில் டேஸ் என்பவரால் ஐபிஎம்மில் உருவாக்கப்பட்டது. ரெண்டு பேருக்குமே தெரில. யாருக்கு தட்டு போகிறா? யாருக்குமே தெரியலையா? ஏற்கனவே சொன்ன நேம் தாண்டா அது. ஆ சொல்கிறா. இஎஃப் கார்டு விரிவாக ஃபுல்லாக. Edgar F. Carr. ஆ சரியான தம்பி. சரிடா. இயற்கணிதம் வந்து பார்த்தோம்னா பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அது எத்தனை தொகுதி? அஞ்சா? இதோட சேர்த்து சொல்லியிருக்கேன். சரி அதை விட்டுரு, அந்த கொஸ்டின் விட்டுரு. உறவுநிலை இயற்கணிதத்தில் இந்த பல்வேறு தொகுதிகள் சொன்னல, அதில் வந்து பார்த்தோம்னா முதல் ரெண்டு இருக்குண்டா. அது ஒரும உறவுநிலை செயல்பாடுகள்னு ஒன்று இருக்கும். சரியா? அது என்னென்னது நேம் மட்டும் சொன்னால் போதும். சிம்பிள் அப்புறம் பார்த்துக்கலாம். தெரில நீடா யாருக்கிட்ட தெரியுது? உறவுநிலை இயற்கணிதத்தில் வந்து பார்த்தோம்னா மொத்தம் இந்த பக்கம் ஒரு 4 இருக்குது, இந்த பக்கம் ஒரு 2 இருக்குது. அதில் பிகினிங்கில் ஒரு 2 பண்ணும். நேம் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் வரும்.
அதுக்கு குறியீடுகள்லாம் இருக்கும். சொல்கிறியா? சொல்லு. ப்ராஜெக்ட் ஆ செலக்ட் செலக்ட். ஃபஸ்ட்டு சொன்னது ஸ்பெல்லிங் சொல்லு. PRO ம் JEC ம் ம் அது வந்து ப்ரொஜெக்ட்னு சொல்லணும். ப்ராஜெக்ட் இல்லை, ப்ரொஜெக்ட். சரியா? சரியானு தண்டா. அடுத்தடா தினகரன், அந்த செலக்ட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் இருக்குண்டா. அந்த சிம்பிள் பேர் சொல்லு. செலக்ட்டுக்கு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணும், குறி. தெரில நீடா அதுவாக பை இல்லைடா. யாருக்கு தெரிந்து போடுறா? அரவிந்த். சிக்மா எப்படிடா இருக்கும்? சரியான்றா. அடுத்தாள்ரா ப்ரொஜெக்ட்டுக்கு சிம்பிள் நடா. நீ ப்ரொஜெக்ட் சிம்பிள்ரா. பை. சரியான்றா. அடுத்தாள்ரா புவனேஷ். செட்டு தேற்றத்தில், அதாவது செட்டு தீரம்னு அர்த்தம். செட்டு தீரத்தில் இருந்து உறவுநிலை இயற்கணித செயல்பாடுகள் எத்தனை இருக்குது? கவுண்ட் எத்தனை இருக்குது? 3. அடுத்தாள் தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? சொல்கிறா. 4. சரியான்றா. அடுத்து நீடா. அந்த 4 தமிழில் சொல்கிறா. தெரில. அடுத்தாள் தெரியலையா? சரி, யார் பாடுறா? சொல்கிறா. ஆ ஆ ஆ திரும்ப சொல்லு. கார்டீஷியன் இருக்குது. சூப்பரா. சரி, அடுத்தாள்ரா துரோத்தமன். நீடா. ஒட்டுதலுக்கு இங்கிலீஷில் சொல்லு. ஒட்டுதல் இங்கிலீஷில் தெரியல. நீடா தமிழர்ஸா? தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? சொல்கிறா. யூனியன். சரியானது. அடுத்தாள் வெட்டுதலுக்கு இங்கிலீஷில் சொல்ல. தெரில. நீடா. தெரில. யாருக்கு தெரிந்து போடுறா? பாரு, அந்த வெட்டுதல் வேறு, இந்த வெட்டுதல் வேறு. டேய், கட்டு காப்பி பேஸ்ட்டுக்கு போயிட்டு அப்பயே நீடா. பிரேக்கப்பா. வேற எங்கே பாடத்துக்குள்ளே வளரலாம். இது ஒரு வார்த்தை எங்கேயாச்சும் பாடம் நட்டும் போதாவது சொல்லிக்கிறோமாடாடி. சம்மந்தமே இல்லாமல் யோசிக்கிறேன்டா. கெஸ் பண்ணி விடுவோம் அப்படியாடா அடிக்கிட்டு. சரி, யாருக்குமே தெரியாடா. சொல்கிறா. இன்டர்செக்ஷன். சரியான்றா. அடுத்து யார்? ரகுராமா. டேய், வேறுபாடு. இதுலேயே ஒருத்தர் நன்மார்க் கொஸ்டின் எழுதிக்கிறோம்டா. அது செயற்குறிவே அதே பேரில் வருது. யூனியன் செட்டு ஏ, யூனியன் செட்டு பி வரும். அடுத்து செட்டு ஏ இன்டர்செக்ஷன் செட்டு பின்னு போகும். இப்படி தான் வந்து எழுதிருப்பியா? யார் கேட்டது? ரகுராம். தெரியல. நீடா. நவீன். டிஃப்ரெண்ட். சரியான்றா. அடுத்து நரேந்தர். தெரியாத கொஸ்டினாக வந்து மாட்டான் அவனுக்கு. கார்டீஷியன் பெருக்கலுக்கு இங்கிலீஷ் சொல்கிறான். அடுத்தாள் தெரியல. நீடா. கார்டீஷியன் மல்டிப்ளிகேஷன். சரியானது. சரிடா. அடுத்து மணிகண்டன். இந்த செலக்ட் ப்ரொஜெக்ட் பார்த்தோம்ல. இந்த செலக்ட் ப்ரொஜெக்ட் வந்து ஒரு டேபிள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதில் டூப்ளிகேட் இருந்தால் யார் ரிமூவ் பண்ணுவார்? செலக்டாக ப்ரொஜெக்டா? டூப்ளிகேட்னா எக்ஸஸாக ஒரே டேட்டா திரும்ப வருதுன்னு வச்சுக்கேன். அந்த ரிமூவ் பண்ணிட்டு ஒரு முறை மட்டும் டிஸ்பிளே பண்ணுவார். அவர் செலக்ட் பண்ணுவாரா, ப்ரொஜெக்ட் பண்ணுவாரா? என்னடா? செலக்ட். நீடா. ஸோ சார் சொல்கிறா. அவன் தமிழர். டேய் இருடா. கூட்டத்தில் தமிழர்ஸ்னு மறந்துட்டு பாரு. கை தூக்குனா அவன் மறந்துடுறான். அவ்வளோ உயரமானு தெரியல. சொல்கிறான். ப்ரொஜெக்டர் கிடையாது. சரி கொடு. அவன் என்ன பண்ணுறான்? பேராது வரட்டும். ப்ரொஜெக்ட்டு. ஏன்டா ப்ரொஜெக்டான்னு கேட்டால் அவன் செலக்ட் இல்லைங்கிறான். இருக்கிறது ஒன்று தான். என்னத்தை யோசிக்கிறீங்க? யோகிர நீ மாட்டணும். சரிடா. டேய் கவனிச்சுக்கடா. டேய் நீயா. இது ஏ அல்லது பி அட்டவணையில் உள்ள அனைத்து டப்புள்ஸ்களையும் உள்ளடக்கியது. இது நகல்களையும் நீக்குகிறது.
தொகுதி ஏ ஒட்டுதல் தொகுதி பி என்பது ஏ யூனியன் பி. இது எல்லடா கொடுப்போம் இந்த ஆச்சும் இது ஏ அல்லது பி அட்டவணையில் உள்ள அனைத்து டப்பிள்ஸ்களையும் உள்ளடக்கியது. இது நகல்களையும் நீக்குகிறதுடா. ஏபி ரெண்டு இருக்கிற டேட்டாவும் இருக்கும். அதே போல் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். செலக்ட் ப்ரொஜெக்டை விட்டுரு. அது இல்லை வேறு தெரியல. யார் தெரிஞ்சு போகிறோம் யாரா உங்கள் 2 பேர் யார் கேட்டது யாரா யூனியா தெரில. யாருக்கு தெரிஞ்சு போடுறா திரும்பி ஏன் தூக்குறா சொல்லு. யூனியன் சரியானது தான். அடுத்த ஆளுடா தினகரன் பரா. இது ஏ மற்றும் பி அட்டவணைகளை ஒப்பிட்டு ஏ அட்டவணையில் உள்ள வேறுபட்ட டப்பிள்ஸ்களை மட்டும் தருகிறது. அது என்னடா தெரில. நீடா வேறுபாடு சரியானது. சரி அடுத்து தீபக் நீடா யூனியன் சொன்னால அதுக்கு சிம்பிள் சொல்கிற எப்படா இருக்கும் யூமா இருக்கும் சரியான்றா. அடுத்த ஆள் நீடா வேறுபாடு சொன்னால அதுக்கு சிம்பிள் சொல்ல. அப்படியே ஆப்போசிட்டாக போடு வேண்டாம். அடுத்து அவன் பரத் வேறுபாடுறா. வேறுபாடுக்கு சிம்பிள் குறி அவன் தெரியலையா. யாருக்கு தெரிஞ்சு போடுறா மணிகண்டன் போடுறா. டேய் தமிழ் அரசனா மணிகண்டன் சொல்லிக்கிறேண்ணா. சரி தமிழ் சொல்கிறா. பைப்பா பைப் இல்லை இல்லை மைனஸ் சிம்பிள் சரியான்றா. அடுத்து பாடுறா. இங்கடா இது ஏ மற்றும் பி அட்டவணைகளில் பொதுவாக உள்ள அனைத்து டப்பிள்ஸ்களையும் உள்ளடக்கியது. யூனியன். அடுத்து நீடா வெட்டுதல் சரியான்றா. அடுத்தால் நீடா வெட்டுதலுக்கு சிம்பிள் சொல்லு. இப்போ சொன்னானுங்கள யூனியன்னா யூன்னா மைனஸ் சிம்பிள்னா வேறுபாடு. வெட்டுதலுக்கு என்ன சிம்பிள் பேர் தெரில. நீடா தமிழர்ஸா என்னடா சரவணா சொல்லி கொடுக்குற ஏன் கேட்க பண்ணிடா தெரில. யாருக்கு தெரிஞ்சு போகிறான் நரேந்திர பிரசாத் பாராடி கை தூக்கிறான் போடுறான். 2 கை தூக்குறான். அதுவும் அவன் தானே. டேய் அவன் சொல்லியிருக்க மாட்டான்டா. அது சொல்லிக்கிறேண்ணா. எது சொன்னா என்ன சொல்ல. ஓ சொல்லிட்டானா. சரி யார் மணிக்கண்ணாடா. சரி சரி நரேந்திர பிரசாத் கேட்பீங்க என்ன சொல்கிறான் பார்ப்போம். ப்ளஸ்ஸு மணிக்கண்ணாடா சொல்கிறா. சரிடா தலைகீழாக போடுற மாதிரியா. சரி அடுத்து யார் படுறா சரவணன். கார்ட்டீசியன் பெருக்களுக்கு சிம்பிள் சொல்கிறா. சிம்பிள் தெரில. அடுத்து நீடா யாருக்கு தெரிஞ்சு போடுறா மணிகண்டனா சொல்கிறா. சொல்கிற யார் படுறா கேப்லெட் காரட் சொல்கிறானா. சரி பார்க்கலாம் யார் பாரு யார் ராஜரா. ஓ அது சொல்கிறேன். அதான் அவன் சொல்கிறேன் அந்த கேப் சொல்லு கேரட். சரி அதுவும் இல்லை. மல்டிப்ளிகேஷன்னா பெருக்கலுக்குரிய கிடையாதுடா. கரெக்டாக சொல்லுவது லாஸ்ட் வாய்ப்பு. சரி யார் படுறா கலைச்செல்வன். ஸ்டார் ப்ளஸ்லாம் கிடையாது. இது 2 பேர் பாடுறா. ஸ்டார் இல்லை. அப்படிலாம் கூட இன்டர்னே கூட வருது. அவனும் அது மாதிரி தான் சொல்கிறான். அது வேறு கிராஸ் ஸ்லாஷ் சொல்லுது. அதுவும் இல்லை. மணிகண்டன் சொன்னது கரெக்டாக தான் சொன்னான். சரியா மாற்றி மாற்றி சொல்லிட்டானா. சொல்லு சொல்லு நீ சொன்னா சொல்லு. கரெக்டா சொல்கிறா. எக்ஸு இதுவும் தான் கிடையாது. மல்டிப்ளிகேஷன் எதுவும் கிடையாது. புரிதா. எக்ஸு தான் கொண்டு போய் அங்கே மல்டிப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவேன். புரிதா. அவன் என்ன பண்ணிட்டான் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு இப்படிங்கிறான் மணிகண்டன். கரெக்டானு தான் அது. ஸ்டார்லாம் போடவே முடியாது. அந்த இடத்துல எக்ஸ் சிம்பல் தான் அப்படி யூஸ் பண்ணுவேன். சரி அடுத்தால 2 தொடர்புகளை சேர்க்க குறுக்கு பெருக்கல் வழிவகுக்கிறது. இது எது அது
2 தொடர்புகளை சேர்க்க குறுக்கு பெருக்கல் வழிவகுக்கிறது. தெரில நீடா இல்லைடா வேற யார் படுறா இவன் கார்டீஷியன் கார்டீஷியன் பெருக்கல் சரியானதுரா. சரி பாடுறா அடுத்து யாருடா முருகனடா நரேந்தர் தானா ஏதோ வேணாங்கிற மாதிரி உட்காந்துக்கிறான்டா என்னை விட்டுருங்கள என்னையா கூப்பிட்டு வச்சு பண்ணுறீங்கன்ற மாதிரி எங்கிற என்னான்னு தெரியல என்ன ஆச்சு அவனுக்கு ஏண்டா நரேந்தர் டவுட்டா டேய் சரி அதெல்லாம் ஏண்டா அவன் படிக்கிறோண்டா அவன்லாம் இப்போ பாரு அடுத்த இது வந்து பாரு எல்லாரையும் ஓட விட போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நைட்டு கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். சார் எனக்கு மட்டும் முன்னாடி நான் வைங்கிற அளவுக்கு கேட்க போகிற மாதிரி நான் படிச்சுக்கிறேன்ற மாதிரி. சரி பார்க்கலாம் நரேந்திர உனக்கு தான்டா எவ்வளோ ஈஸி போகிற டிபிஎம்எஸ் விரிவாக சொல்கிறான். ஐயோ ஏன் இருக்கிறானே தெரியல சொல்கிறா டேய் அதான்டா கேட்குது அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரிய மாட்டேறா சொல்கிறா சவுண்டாக சொல்கிறா. டேட்டா பேஸு முதல்ல 2 முறை சொன்னான் அப்புறம் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் இப்போ கேட்டுக்குது. திரும்ப சொல்கிறா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ப்பா ஐயோ எத்தனை முறை கேட்டு வர்றாங்க டேய் எல்லாரும் பாதி சொன்னால் விட்டு போயிடுறாங்க. ஒரு 4 முறைடா கேட்பாங்க ஒரு முறை ஒரு பெல் வச்சிட்டாங்கடா சீக்கிரம்டா இது மட்டும் போட்டு முடிச்சிடலாம்டா. அட்டை டேய் ஒரு அட்டவணை என்பது வரிசை பண்புக்கூறுகள் உறவுகள் அமைப்பிடா. அடுத்தால் போயிடுறா எந்த தரவுதள மாதிரி பெற்றோர் குழந்தை ஒரு நிலையை குறிப்பிடுகிறது. உறவுநிலை வலையமைப்பு படிநிலை பொருள். அடுத்தால் போயிடுறா உறவுநிலை தரவுதள மாதிரி முதலில் யாரால் முன்மொழியப்பட்டது. இஎஃப் கார்ட் இஇ கார்ட் இஎஃப் கேட் இஎஃப் கோடர். இஎஃப் யாரு லோகநாதன் சொல்கிறா தெரியல. அடுத்தால் இஎஃப் கார்டு அடுத்தால் போய்டு படிநிலை மாதிரி எந்த வகை உறவுநிலையை குறிப்பிடுகிறது. ஒன்றுடன் ஒன்று ஒன்றுடன் பல பலவற்றுடன் ஒன்று பல பல ஒன்றுடன் ஒன்று இல்லை. அடுத்தால் ஒன்று பல சரியான. அடுத்தால் போயிடா உறவுநிலை தரவுதளத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார். கிறிஸ் டேட் ஹக் டார்வின் எட்கர் ஃப்ராங்க் கார்ட் எட்கர் ஃப்ராங்க் கேட் எட்கர் ஃப்ராங்க் கார்ட் சரி. அடுத்தால் போயிடா பின் வருவனவற்றுள் எது ஆர்டிபிஎம்எஸ் டிபேஸ் ஃபாக்ஸ் ப்ரோ மைக்ரோசாஃப்ட் ஆக்சஸ் எஸ்கியூ லைட். அடுத்தால் யாருக்கு தெரிந்து பரா பரா திவாகர் இருப்பார். ஓ திவாகர் இவனை ஒன்றாகிறான் நம்பர் திவாகர் சொல்லிக்கிறேண்ணா இல்லைடா திவாகர் நீடா என்ன டேய் கை தூக்கிட்டு இருந்தா மூச்சு நீ சொல்ல வர்றா அது சொல்லிட்டான் விட்டுரு. அது இல்லை பாரு யார் படுறா எஸ்கியூவேட் சரியான்றா. அடுத்தாலும் போயிடா செலக்டர் கூற்றுக்கு பயன்படுத்தப்படும் சின்னம் எது. சிக்மா 2 ரோமன் லெட்டரில் 2 அதை பைன்னு நினைக்கிறவங்க சொல்கிறது பை எக்ஸு. அடுத்து வந்து ஒமேகா சிக்மா சரியானது. அடுத்தால் போய்டு ஒரு டப்புள் என்பது டேபிளா ரோவா ஆட்ரிபியூட்டா ஃபீல்டா. அடுத்தால் அடுத்த யாருக்கு தெரிந்து போடுறா துளுத்துமா என்னடா அது மாதிரி சொல்லு டேய் அந்த மாதிரி ஒன்றும் சொல்லடா நான். சரி தமிழ் வருஷம் பாரு தமிழ் வருஷனா சொல்கிறா சரி விட்டுறா எல்லாரும் விட்டுறா டேய் விட்டுறா அடுத்த இருறா லாஸ்ட்ரா யார் படுறா. இஆர் மாதிரியை உருவாக்கியவர் யார். சென்னா இஎஃப் கார்டா செண்டா சாண்டா. சென் சரியான்றா சரி விட்டுரு அவ்வளோதான் விட்டுரு. லாஸ்ட் கொஸ்டின் யாருக்கு கொடுக்காத விட்டுரு அடே யாருக்கு கொடுக்காத விட்டுரு. சரி முடிச்சுக்கலாமா இப்போ முடிச்சுக்கலாம். 2 பேர் வேறு ஒரே மாதிரி இருக்கிறாங்களா யார் பேர் 2 பேர் யார் சரி கொடுக்கலாம் கூட அதான் பென்சில் தாங்கிட்ட விட்டுரு. சரி வாடா யார் பார் யார் கொடுக்கணும் எழுதிடுறா பேர் எழுதிடுறா யார் கொடுக்க வேண்டியதெல்லாம் பேர் எழுதிடுறா. இது கொண்டுடாடி பெரிய நம்ம பாக்ஸில் இருக்குது பார் பென்சில் இந்த பாக்ஸ் ஒயிட் கலரில் இருக்குல்ல
ஓ சார் இந்த பீரியட் போய் தான் ஓவர் வச்சுக்கோங்க அவன் முடிச்சு போயிட்டு அவ்வளோதான் முடிச்சுட்டு என்னடா வாங்கிக்கிறா பென்சில் வாங்கிக்கிறியா பென்சிலா பெண்ணா நீடா யார் இது அடுத்த யாரு பரதா டேய் பரத் நீ ஏடா அடுத்த பென்சில் வாங்கிக்கிறியா பென் வாங்கிக்கிறியா பென்சிலா அடுத்து வேற யாரு இன்னொருத்தர் இருப்பாடா செகண்ட் யாரு செகண்ட் யாரா யுவராஜா நீடா பென் வாங்கிக்கிறியா பென்சில் வாங்கிக்கிறியா யுவராஜாடா செகண்டா பென்னா பென்சிலா பென் வாங்கிக்கிறியா சரி பென்சிலா சரி வா 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 டைம் ஆச்சு எல்லாம் நோட்டு குடுறா உட்காரா உட்காரு அப்படியே உட்காரு ஏன் அவனுங்க எழுதுறானுங்க பேர் நீ எதுல டேய் கவுண்டரா டேய் கவுனி பேச டைம் ஆச்சு பேர் டேய் 13/11/2024 புதன்கிழமை கரணி அறிவியல் 12ஆம் வகுப்பு ஏ பிரிவுக்கு நடத்தின வினாடி வினா 7வது வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண்கள் பரத் 10, அரவிந்த் 5, தீபக்குமார் 4, சரவணன் 4, ரகுராம் 2, நவீன்குமார் 5, கலைச்செல்வன் 4, தினகரன் 3, யுவராஜ் 8, ஜோதிவர்மன் 10, புவனேஷ் 1, முருகன் 3, திவாகர் 3, நரேந்திர பிரசாத் 3, மணிகண்டன் 3, லோகநாதன் 2, தமிழரசன் 1, ருத்ரகுமார் 1டா. இதில் அதிகப்படியாக மார்க் எடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா பரத் 10, ஜோதிவர்மன் 10. இரண்டாவது அதிகபட்ச மதிப்பெண் வந்து யுவராஜ் 8டா. சரி, முதல் பரிசு வந்து பரத்துக்கு வந்து யார் கொடுக்குறான்னு தெரியலையே, நரேந்திர பிரசாத் நவீனா பேர் போட வந்துட்டா. யார் பரத்துக்கா? போட்டுந்தா பரத்துக்கு நவீன்குமார் கொடுத்தான்னு போடு. நாளைக்கு ஹிஸ்ட்ரி பேசணுடா. ஏன்டா பசங்க வருங்கால பசங்க எடுத்து பார்ப்பானுங்களா யாருக்கு யார் கொடுத்ததுலான்னு. எல்லாம் காட்சி பொருளாக வைக்கலான்னு இருக்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் லேப் வந்தோடனே இந்த நோட்லாம் காட்சி பொருள். உண்மையாக ஒருவேளை உன் தம்பிங்க ஊர் தெரு பையன் வந்து பார்த்தான்னா தெரியுங்களா, சரித்திரத்தை உருவாக்கும். அடுத்த ரெண்டு இன்னொருத்தர் இருப்பானா அவன் இருப்பான். யுவராஜுக்கு யார் கொடுக்குறான் பாரு. வாடா டைம் ஆச்சு போடா. அவனுக்கு வீடு எடுத்துருந்தா பென்சில் விடு. அப்படியாரா गिफ्ट लेटा को उल्ला पेरा முதல் பரிசு சரிடா. இரண்டாவது பரிசு வந்து ஜோதிவர்மன் கொடுக்குறது ரகுராம், ருத்ரகுமார். சரியா? சரிடா. இரண்டாவது பரிசு இல்லை, முதல் பரிசு தான் அது. அட்டால் யுவராஜ். யுவராஜ் யாரா? யுவராஜ் வந்து இரண்டாவது பரிசு கொடுக்கறது வந்து சரவணனும் தமிழரசன்டா. தமிழரசன் உள்ளவாடா. ஃபோட்டோ கூட போஸ்ட் தர மாட்டான்டா. சரிடா, அடுத்த நாள் பார்ப்போம்டா.